Example 1.8, verify the property A transpose whole inverse is equal to A inverse the whole transpose with A is equal to 2917. ஓகேவா, ஏங்கிறது ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A transpose whole inverse அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு இந்த பிராக்கெட்ல இருந்து உள்ளேந்து வெளியில வரணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஏங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அந்த டிரான்ஸ்போஸ் எடுத்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்வர்ஸ் எடுக்க போறோம். ஓகே, அதான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போறோம். ஓகேவா, ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னது நம்மளுக்கு 2917. ஓகேவா, இதுல இருந்து ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் இந்த காலம் ரோவாவோ இல்ல ரோவை காலமாவோ ஏதோ ஒரு இது பண்ணா நம்மளுக்கு டிரான்ஸ்போஸ் கிடைச்சிரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம் ஆக்கிடலாம். ஸோ 29. நெக்ஸ்ட் ரோ என்ன இருக்கு, அதை நெக்ஸ்ட் காலமா ஆக்கிடலாம் 17. இப்ப நம்மளுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கிடைச்சிருச்சு. ஓகேவா, இப்ப ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, சாதாரணமா ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு வேணும்னா என்ன செய்வோம், 1 / determinant A into adjoint A கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே தான் இங்கேயும் செய்ய போறோம். ஆனா ஏக்கு பதிலா என்ன போட போறோம், ஏ டிரான்ஸ்போஸ் போட போறோம். ஏன்னா நம்ம ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிற மேட்ரிக்ஸ் தான் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இன்டு adjoint of A transpose. ஓகேவா, தனித்தனியா கண்டுபிடிக்க வேணாம், ஜஸ்ட் அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பிகாஸ் என்ன இது ஒரு சின்ன 2 cross 2 மேட்ரிக்ஸ் இல்லையா, அதனால. ஸோ A transpose whole inverse is equal to 1 divided by determinant A transpose. இந்த மேட்ரிக்ஸ் புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா A transpose, அந்த டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், டிட்டர்மினன்ட் எடுக்க போறோம். எப்படி எடுக்கணும், ஜஸ்ட் டயகனல்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 2s are 14 மைனஸ் இந்த டயகனல் 9 1s are 9. ஓகேவா, இன்டு adjoint. adjointனால என்னது, இங்க A டிரான்ஸ்போஸ்க்கு adjoint கண்டுபிடிக்கணும், இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் adjoint கண்டுபிடிக்கணும். எப்படி adjoint கண்டுபிடிப்பீங்க, இந்த டயகனல்ல இருக்கிற நம்பர்ஸை ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணி எழுதிப்பீங்க, மாத்தி இடத்த மாத்தி எழுதிப்பீங்க. அடுத்தது இந்த டயகனல்ல மேட்ரிக்ஸ அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஜஸ்ட் என்ன செய்வீங்க அப்படின்னா வெறும் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும், இடத்த மாத்த வேண்டாம். ஓகேவா, 14ல 9 போயிடுச்சுன்னா என்னது 5. ஸோ 1 divided by 5 into 7 minus 1 minus 9 2. ஓகேவா, இதுதான் நம்மளோட LHS. ஓகேவா, A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு போயிடுவோமா. ரைட் ஹேண்ட் சைடுல என்ன சொல்லியிருக்காங்க, A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்பனா ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க என்ன செய்யணும், நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த இன்வர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா, 1 / determinant A into adjoint A. ஓகேவா, அப்ப நம்ம இங்க என்ன எடுத்துக்கணும், மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலதான் நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப A இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். A என்னது 2917 இல்லையா, அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா என்ன செய்யணும், ஜஸ்ட் டயகனல்ஸா மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்ப என்ன கிடைக்கும், 7 2s are 14 மைனஸ் 9 1s are 9. ஓகேவா, அடுத்தது adjoint A கண்டுபிடிக்கணும். adjoint A என்னது, இந்த given மேட்ரிக்ஸுக்கு ஜஸ்ட் என்ன செய்ய போறோம், இந்த டயகனல்ல இருக்கிற நம்பரை இடத்த மாத்தி எழுதிடுவோம். அடுத்தது இந்த ஆப்போசிட் டயகனல்ல இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற இடத்த வந்து செய்யக்கூடாது, மாத்தக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், வெறும் சைனை மட்டும் மாத்தி எழுதணும். ஓகேவா, இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா. A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 5 into 7 minus 9 minus 1 2. ஓகேவா, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச A இன்வர்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்க போறோம். வெளியில இருக்கிற நம்பர் அது அப்படியே இருக்கட்டும், அதுல ஒரு சேஞ்சஸும் கிடையாது, வெளியில இருக்கிற நம்பர் அப்படியே இருக்கட்டும். இந்த மேட்ரிக்ஸை மட்டும் என்ன செய்ய போறோம், டிரான்ஸ்போஸ் எடுக்க போறோம். டிரான்ஸ்போஸ் எடுக்கணும்னா என்ன செய்யணும், இந்த ரோவை காலமா மாத்தணும், இல்ல காலமா ரோவா மாத்தணும். ரெண்டுத்துல எது வேணாலும் செய்யலாம். ஓகேவா, ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, 7 minus 9 நம்ம காலம் வைஸ் எழுதிக்கணும். அதே மாதிரி செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, அது செகண்ட் காலமா எழுதிக்கணும். ஓகேவா, இப்ப பாருங்க கம்பேர் பண்ணுங்க ரெண்டு ஆன்சர். LHSல லாஸ்டா கிடைச்ச ஆன்சர் இது RHSல லாஸ்டா கிடைச்ச ஆன்சர். ஓகேவா, ரெண்டுமே என்னது ஈக்குவலா இருக்கு. therefore LHS is equal to RHS implies என்னது, A transpose whole inverse is equal to A inverse whole transpose is verified. அதானே நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே ஈக்குவல்.
பண்ணுங்க.